இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெரி நியூஸ் டே இன்னைக்கு பரபரப்பான காலை பொழுதா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் தொடங்கி இருக்கிறது. இன்று காலை பசுமை வழிச்சாலை இல்லத்துல எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி சேர்வது அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது. தொகுதிகள்லாம் அப்கோர்ஸ் இன்னும் அதுக்கு காலம் இருக்கு, எந்த தொகுதி எவ்வளவு தொகுதிங்கிறதுக்கெல்லாம். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அணியில் இடம்பெறுவது அப்படிங்கிறது திண்ணமாக இருக்கிறது. அடுத்த காட்சியாக இன்று மதியம் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் டெல்லி செல்கிறார் தன்னுடைய சகாக்களோடு. அங்க நிறைய பரபரப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி நிறைய தெரிந்திருக்க கூடும் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு. அடுத்த காட்சி என்ன, இந்த காட்சியுடைய பின்னணியும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க அறிவதையும் எங்க நேர்களுக்கு சொல்லுங்க திரு கோலால ஸ்ரீனிவாஸ். இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடியாரை சந்தித்ததன் மூலம் தமிழக என்டிஏல அன்புமணி ராமதாஸ் தொடர்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒண்ணு. கடந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 23 தொகுதிகளில் போட்டியிட்டு, அதாவது என்டிஏ சார்பில் 5 வென்றது. இப்ப இந்த முறை அன்புமணி ராமதாஸ் 25 சட்டப்பேரவை தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டையும் கேட்கிறார் என்று தகவல்கள் வருகின்றன. அது ரொம்ப பர்சனல் சோர்ஸ்ல இருந்து வருது. இது ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்தப்புல ரொம்ப முக்கியமான விஷயம், அன்புமணியின் தந்தை ராமதாஸ் அவர்கள் என்ன செய்ய போகிறார், அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. ஆக்சுவலா பெரியவர் ராமதாஸ பிஜேபியினுடைய மேலிடம் ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட ஒரு முக்கியமான அட்வைஸ் ஒண்ணு அவங்க கொடுத்திருக்காங்க. உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இடையிலான பிரச்சனைக்குள்ள நாங்க வரல, அதை நீங்களே பேசி எப்பவோ எந்த டைப்ல முடியுமோ அது ஒரு சுமூகமான நேரத்துல நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள், அதற்குள் நாங்கள் தலையிட விரும்பவில்லை. ஆனால் உங்களுடைய இந்த பிரச்சனையினால நீங்க ஒரு கூட்டணியிலும் அன்புமணி அவர்கள் இன்னொரு கூட்டணியிலும் இருந்தால் முதல்ல பாதிப்பு உங்களுடைய பாமகவுக்கு தான். பாமகவுக்கு வழக்கமாக கிடைத்து வருகிற வாக்குகளை 2ஆக பிரியும். அதனால உங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால உங்களுக்குள்ள 1000 முரண்கள் இருந்தால் அது உங்க வசதி போல எப்ப வேணாலும் தீர்த்துக்கங்க. ஆனா 2 பேருமே இந்த கூட்டணிக்குள்ள வந்துருங்க. கூட்டணிக்குள்ள 2 தரப்புமே மாம்பழ சின்னத்துல போட்டியிட வேண்டும். பாமகவுக்கு என்ன வழங்கப்படுமோ அந்த சீட்டை வாங்கி தந்துடலாம். அந்த சீட்டை உங்களுக்குள்ள பேசி அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தொகுதி பங்கீட்டுல மட்டும் சுமூகமாக நடந்து கொள்ளுங்கள். எனவே உங்களுக்குள் 1000 முரண் இருந்தாலும் இந்த ஒரு கூட்டணியிலேயே நீங்கள் 2 பேரும் இருக்க வேண்டும், அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத பிஜேபியினுடைய ரொம்ப டாப் லெவல் லீடர்ஸ் ராமதாஸ் அவரிடம் எடுத்து கூறியிருக்கின்றனர். அத ராமதாஸும் ரொம்ப பொறுமையாக கேட்டு இருக்கிறார். ராமதாஸிடம் அதை தெரிவித்தவர் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய லீடர். சோ அதனால ராமதாஸ் அவர்களும் அதை ரொம்ப ஒரு பொறுப்போட ரொம்ப கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனால ராமதாஸ் அவர்களும் என்டிஏவுக்குள் விரைவில் வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்டிஏ உடைய முயற்சி. இதை கவுண்டர் பண்றதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேற முயற்சி எடுக்காதா? டாக்டர் ராமதாஸை தன் பக்கம் கொண்டு வந்து அந்த வாக்கு முழுமையா அந்த அணிக்கு போகாம பாத்துக்கிறதுக்கு அவங்க நகர்வுகளை மேற்கொள்ள மாட்டாங்களா? இதுல திரு ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இருக்கக்கூடிய கசப்பு அப்படிங்கிறது திண்ணம். அதை அவங்க பயன்படுத்திக்க முடியும் இல்லையா? கரெக்ட். ஆக்சுவலா நீங்க டிஎம்கே முயற்சி செய்ய மாட்டாங்களான்னு கேக்குறீங்க. ஆக்சுவலா டிஎம்கே ஏற்கனவே முயற்சி செய்ய ஆரம்பிச்சாச்சு. அந்த முயற்சியின் பலன் தான் இவங்க 2 பேருக்கு இடையில இருக்க முறை. இது அன்புமணியா சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. இந்த அந்த அணியை தேர்வு செய்யறதுக்கு வேற ஒரு பேனர்ல தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கா? ஆனா அதுல ஒரு நெருடல் திரு திருமாவளவன் அந்த அணியில இருக்குது. அவரோட ரிசர்வேஷன் இதுக்கு முன்னால பேசுறப்போ ஒரு தடவை சொல்லியிருந்தேன், பாமக இன்றைக்கு நிலவும் பிரச்சனைக்கு பின்னால் திமுக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். சோ இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு பார்ட்னர் 2ஆ பிளந்தால் யாருக்கு லாபம்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.